பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், ஒரு தடவை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏத்திகாஃபில் இருந்தார்கள். அந்த சமயத்தில் ஒரு பெண்மணியிடம் பேசிக்கொண்டிருந்தார்கள். அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, உம்மஹாத்துல் முஃமினீன் ஹஜ்ரத் சஃபியா பின்த் ஹுயை. சஃபியா பின்த் ஹுயை இடம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில், அந்த தருணத்தில், அந்த சமயத்தில் சில சஹாபாக்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் செல்கிறார்கள். ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அறிவிப்பு செய்கிறார்கள். அவர்கள் பேசிவிட்டு சென்று விட்டார்கள். நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைத்து, நான் பேசிக்கொண்டு இருந்தது என்னுடைய மனைவியாகிய ஹஜ்ரத் சஃபியா பின்த் ஹுயை இடத்தில் தான் பேசினேன் என்று சொன்னார்கள். இதனை கேட்ட ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆச்சரியத்துடன், வியப்புடன், யா ரசூலல்லாஹ், தங்களை பற்றி நாங்கள் தவறாக எண்ணுவோமா என்று கேட்க, இல்லை, ஷைத்தான் மனிதனுடைய இரத்த ஓட்டத்தில் சேர்ந்திருக்கின்றான். அவன் வஸ்வாசில் ஹன்னாஸாக இருக்கின்றான். மறைந்திருந்து, ஹன்னாஸ் என்று சொன்னால் மறைந்திருந்து, வஸ்வாஸ் என்று சொன்னால் ஊசலாட்டங்களை, சந்தேகங்களை, அசூசைகளை, தவறான எண்ணங்களை பதிக்க வைக்கக்கூடியவனாக இருக்கின்றான். எனவேதான் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன், இது யாரிடம் நான் பேசினேன் என்ற ஒரு எண்ணத்திற்காக, ஒரு விஷயத்திற்காக, அல்லது தனியாக சென்ற பிறகு நாயகம் சாசனம் அந்த நேரத்தில் யாரிடத்தில் பேசினார்கள் என்ற சந்தேகங்களை அவன் எழுப்புவான். உங்களுடைய ஈமானுக்கு அது பங்கமாகிவிடும், பாதிப்பாகிவிடும் என்பதாக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு ஒரு பாடத்தை கற்பித்து தருகிறார்கள். அதாவது இந்த சம்பவம் புகாரியிலும் முஸ்லிம் ஷரீஃபிலும் இடம்பெற்றிருக்கிறது. தஃப்சீர் இப்னு கஸீரில் இது தஃப்சீராக சூரத்துன் நாஸுக்கு எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஹாஃபிஸ் அபு யஅலா மூஸலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுவார்கள், ஷைத்தான் தன்னுடைய கரத்தை மனிதனுடைய மனதில் போடுவான், வைப்பான். ஷைத்தான் தன்னுடைய கரத்தை மனிதனுடைய மனதில் வைப்பான். எப்பொழுது மனிதன் குர்ஆன் ஓதுவானோ, அல்லது ஜிக்ரு செய்வானோ, அல்லது தொழுகுவானோ, அல்லது அல்லாவை நினைப்பானோ, அவன் முற்றிலும் அவனை விட்டு ஓடிவிடுவான். இல்லை என்று சொன்னால் அவன் தன்னுடைய கரத்தால் மனிதனுடைய கல்வில் ஆதிக்கம் செய்து தன்னுடைய வசப்படுத்தி தான் நினைப்பதை அவன் செய்து காட்டுவான் என்பதாக சொன்னார்கள். இதற்கு பெயர்தான் வஸ்வாசில் ஹன்னாஸ் என்பதாக விளக்கத்தையும் அபு யஅலா மூஸலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். ஒரு தடவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழுதையின் மேல் சவாரி செய்தவர்களாக சென்றார்கள். பின்னால் ஒரு சஹாபி அமர்ந்திருந்தார். சற்று நேரம் அந்த கழுதை சென்றது. திடீரென்று தன்னுடைய காலால் தடுக்கிட்டு விழுவதற்கு சென்றது. இதனை கவனித்த அந்த பின்னால் இருந்த தோழர், ஷைத்தான் அழிந்து போவானாக என்று சொன்னார்கள். இதனை கேட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதனை ஷைத்தான் கேட்டால் பூரித்து கொள்வான், மகிழ்ச்சி அடைவான், சந்தோஷத்தின் மிகுதியால் தன்னுடைய பலத்தால், தன்னுடைய சக்தியால் நான் கழுதையை தடுமாறச் செய்துவிட்டேன் என்பதாக கருதி கொள்வான். இவ்வாறு கூறாதீர்கள், பிஸ்மில்லா என்று கூறுங்கள். பிஸ்மில்லா என்று கூறும் பொழுது ஷைத்தான் இந்த வார்த்தைகளை, இந்த கலிமாக்களை கேட்டு ஈயை போன்று மெலிந்து தன்னைத்தானே ஒன்றுமில்லை என்பதாக நினைத்து கொண்டு பலகீனமாகி விடுவான் என்பதாக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.
இந்த விஷயம் முஸ்னத் அஹ்மதில் பதியப்பட்ட விஷயமாகவும் இருக்கிறது. தஃப்சீர் இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய தஃப்சீர்ல சூரத்து நாஸ்ல இதை விளக்கமாக கூறுகிறார்கள். காரணம், ஷைத்தான் நம்மோடு இருக்கின்றான். எனவே ஷைத்தானை நாம் புகழக்கூடிய விஷயமாகவும் புகழக்கூடாது, அவனை திட்டுவதை போன்றும் அவனுக்கு சக்தி இருப்பதாக நினைத்துக் கொள்ளக்கூடாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எல்லா விதமான பலம், எல்லா விதமான சக்தி, எல்லா விதமான குத்ரத்தே காமிலா தாக்கத் அல்லாவுக்கு மட்டும்தான் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு தடவை ஹஜ்ரத் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மஸ்ஜிதுக்கு வருகை தந்தார்கள், பள்ளிவாசலுக்கு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருப்பதை பார்த்து கொண்டு நபி அவர்களுடைய அருகாமையில் அமர்ந்தார்கள். அப்பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், யா அபூதர், சொல்லுங்க யா ரசூலல்லாஹ், மனிதர்களிலும் ஷைத்தான் இருக்கின்றான், ஜின்களிலும் ஷைத்தான் இருக்கின்றான் என்பதாக கூறினார்கள். என்ன அர்த்தம்? ஜின் வர்க்கத்திலும் ஷைத்தான்கள் இருக்கிறார்கள், மனித வர்க்கத்திலும் ஷைத்தானுடைய சிஃபத் உள்ளவர்கள், தன்மை உள்ளவர்கள் இருக்கிறார்கள். உங்களை கெடுக்கக்கூடும், உங்களை நல்ல காரியங்களிலிருந்து தடுக்கக்கூடும். எனவே எச்சரிக்கையாக இருங்கள். இதைதான் இந்த சூறாவும் நமக்கு எச்சரிக்கை செய்கிறது. மினல் ஜின்னத்தி வன்னாஸ், அல்லாவே கூறுகின்றான். வஸ்வாஸில் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ். அந்த வஸ்வாஸில் ஹன்னாஸ் இருக்கிறதே, வஸ்வாஸ் என்று சொன்னால் அசூசைகளை போடக்கூடியவர்கள், தீய எண்ணங்களை போடக்கூடியவர்கள். ஹன்னாஸ் என்று சொன்னால் பதுங்கி நின்று, மறைந்திருந்து. யாருடைய உள்ளத்துல? அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ், மக்களுடைய இதயங்களில் போடுவார்கள். அப்படி போடக்கூடியவர்கள் மினல் ஜின்னத்தி, ஜின் வர்க்கத்திலும் இருப்பார்கள், வன்னாஸ், மனித வர்க்கத்திலும் இருப்பார்கள். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஜின்கள் தான் ஷைத்தான், ஷைத்தான் பூரா ஜின் வர்க்கம் தான், மாற்றுகிறது இல்லை. ஆனால் மனிதர்களிலும் ஷைத்தானுடைய சிஃபத்தை உடையவர்கள், தன்மை உடையவர்கள் உறவினர்களில் இருப்பார்கள், நண்பர்களில் இருப்பார்கள், நம்மோடு நெருங்கியவர்களில் இருப்பார்கள். ஏன்? நமக்கு நல்லது செய்வார்கள் நினைத்துக் கொண்டு நாம் பழகி கொண்டிருப்போம், அவர்கள் நமக்கு துரோகம் விளைவிப்பார்கள். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எல்லா கூட்டத்திலும் இருப்பார்கள் என்று அதுதான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நல்ல எண்ணம் யார்கிட்டையுமே கிடையாது. பெரும்பாலும் நான் நல்லா இருக்கிற மாதிரி என்னுடைய தம்பியும் அண்ணனும் என்னுடைய குடும்பத்தார்களும் என்னுடைய நண்பர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஜீவன்கள் மிகவும் குறைவு. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, இப்படிப்பட்டவர்களுடன் சேர்ந்திருந்து அல்லாஹ்விற்காக நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள். அல்லாஹ் உங்களோடு இருக்கின்றான், அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான். எனவே நாம் அல்லாஹோடு இருப்போம் என்று சொன்னால், இறை நேசர்களுடன் இருப்போம் என்று சொன்னால், நிச்சயமாக நமக்கு துரோகம் என்பதோ பகைமை என்பதோ, நமக்கு வஸ்வாஸ் என்கின்ற ஹன்னாஸ் என்கின்ற பதுங்கி நின்று தீய எண்ணங்களை போடக்கூடிய ஒரு கூட்டத்தோடோ நாம் இருக்க முடியாத ஒரு நிலை ஏற்படும். இல்லை என்று சொன்னால் ஏமாந்து விடுவோம். எனவே அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் எல்லா விதமான ஷைத்தான்களில் இருந்த ஜின் வர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஷைத்தானாக இருக்கட்டும், அல்லது மனித கூட்டத்தில் ஷைத்தானுடைய சிஃபத் உள்ளவர்களாக இருக்கட்டும், அப்படிப்பட்ட ஒரு தீய எண்ணங்கள் உடைய கூட்டங்களில் இருந்து நம்மை பாதுகாப்பானாக. ஆமீன். வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.